ஹாய் கைஸ். ஸோ இந்த மாதிரி 2026ஓட ஐபிஎலோட ரிட்டன்ஷன்ஸ் வந்திருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 10 days டைமில் நம்ம டீம் வைஸாக போகலாமா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சாரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிஎஸ்கே, அப்புறம் எம்ஐ, அப்புறம் டிசி, அப்புறம் கேகேஆர், அப்புறம் எஸ்ஆர்ஹெச், அப்புறம் ஆர்சிபி, அப்புறம் டபுள் ஆர்ஸு, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸு, அந்த மாதிரி போகலாமா? ஸோ நம்ம அந்த ஆர்டரில் போகலாமா? ஸோ அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வருது சிஎஸ்கே இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி சாம்சனை வேறு ட்ரேட் பண்ணியிருக்காங்க டு ஆர்ஆர். அவங்க சாம்சனை வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஜடேஜா, சாம் கரனை இங்கே தான் அமைச்சிருக்காங்க. அங்கே என்ன கேட்டால் அது நல்ல ட்ரேடு தான். அது மூலம் ஏன்னா சாம்சங் அது முதல்ல ஏன்னா இந்த மாதிரி சாம்சங் மாதிரி இந்தியன் பேட்டர் ஆக்ஷனில் கிடைக்க மாட்டார். ப்ளஸ் சாம்சங்கோட கீப்பர் வேறு. சாம்சங்கோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ்ப்ளோசிவ் கரண்ட் டீம் இந்தியா பேட்டரு, ப்ளஸ் கீப்பர் வேறு, டொமஸ்டிக் கீப்பர் வேறு. கீப்பருக்கு இந்த மாதிரி டீம் இந்தியா பேட்டருக்கெலாம் எப்போவுமே வேல்யூ உண்டு. ஸோ அதுக்காக பார்த்து வாங்கியிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட ட்ரேடு இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி இந்த மாதிரி சாம்சங்கோட ட்ரேட்லேயே தெரியுது. இந்த மாதிரி எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி 2026 ஐபிஎலுக்கு அப்புறம் ஒஃபிஷியலாக ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜா அமைச்சிருக்கோம். அவர் ஒரு சிஎஸ்கே ஸ்டால்வார் தான். அது 2023 ஐபிஎல்லில் ஃபைனலில் 10 runs of 2 balls ஆடி 2 balls தேவையாக இருந்துச்சு. அதுலேயும் பேட்டிங் ஆடி அந்த ஃபைனல் ஒரு ஐபிஎல் ஃபைனல் ப்ரெஷரில் ஆடி டீமுக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. ஆனால் அது த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஜடேஜா ஒரு ஸ்டால்வார் தான். ப்ளஸ் அவர் வேறு ப்ரெசண்ட் டீம் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை, அவர் இப்போ டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் அவர் டெஸ்ட்டு, ஒன் டே, T20 இப்போ ப்ரெசண்ட்டில் ஆடுற எல்லா பிளேயர்ஸ்லேயும் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரே சொல்லலாம். இதுக்கும் அவர் வேறு T20 ஒஃபிஷியலி ரிட்டையர்டு. அண்ட் அதுக்கப்புறம் 1 days அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க ஸ்குவாட்லேருந்து. ஆனால் அப்பையும் பார்த்தா ப்ரெசண்ட்டில் அவர் தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வேறு. ஸோ அவரையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அமைச்சிட்டு சஞ்சு சாம்சனை உள்ளே வாங்கியிருக்காங்க. சாம் கரனை இவங்க எனிவே சிஎஸ்கே ஆக்ஷனில் போட போகிறதா பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க சாம் கரனை சாம் கரன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த சாம்சங் ஜடேஜா ட்ரேடுக்கு அப்புறம் டீம் சிஎஸ்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த மாதிரி சாம் கரன் அண்ட் ஜடேஜா போனதுக்கப்புறம் இந்த மாதிரி டீமில் ஒரே பிரச்சனைனா ஜடேஜா ப்ளே பண்ண ரோலில் யார் ப்ளே பண்ண போகிறா? இந்த மாதிரி ஜடேஜா ஒரு ஃபினிஷராகவும் ப்ளே பண்ணார், கன் ஃபீல்டரு, ப்ளஸ் வேறு டொமஸ்டிக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேறு.
இந்தியன் இப்போ வந்து டொமஸ்டிக்கில் அந்த குவாலிட்டிக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா இல்லை. அந்த கேலிபர் ஆஃப் ஜடேஜாக்கு வந்து அவ்வளோவா இல்லை ஆக்ஷனில் வாங்கிறதுக்கு. ஆனால் அவங்க வந்து அந்த வாய்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்கிறேன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாம்சன் வந்துட்டு பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்சன் வந்து போன IPL 2025 மட்டும்தான் ஒழுங்காக பேட்டிங் ஆடல. அதுக்கு முன்னாடி வந்து கன்சிஸ்டண்ட்டாக 400 to 500 ரன்ஸ் பர் சீசன் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட ரன்ஸ் வந்துடும். அவர் வந்து அவரும் ஆயுஷ் மாத்திரம் இருந்தால் கண்டிப்பாக ஓப்பனிங் ஆட போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ருத்துராஜ் கைக்வாட் at 3. அப்புறம் என்ன கேட்டால் ஊர்வில் பட்டேல் தான் ப்ளே பண்ணாட் நம்பர் 4. அவர் வந்து டீம் இந்தியாவுக்கு அவர் வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி வச்சுருக்காரு. இந்த மாதிரி செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி வைக்கிறது வந்து சும்மாலாம் இல்லை. ஸோ அவர்கிட்ட T20 பேட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அவர் தான் நம்பர் 4லையும் ப்ளே பண்ணோம். ப்ளஸ் வேறு அவங்க வேறு போன வருஷம் அவ்வளோவா சான்சஸும் கொடுக்கல. அவர் வந்து 3 மேட்சஸில் 64 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணார். என்ன கேட்டால் அவர் தான் நம்பர் 4 வந்துடும். அப்புறம் நம்பர் 5 டெவால் பிரேவிஸ் புளிர் இருக்கிறாரு பாலை. அப்படியே அவர் தான் நம்பர் 5. நம்பர் 6 சிவம் டூபே. நம்பர் 6 சிவன் டுபே. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 7 வந்து தோனி வந்தால் 7க்கும் பேட்டிங் ஷார்ட்டட் பேட்டிங் ஆர்டர். அதுவும் பாருங்கள், சாம்சன் ஷார்ட் 400 to 500 ரன்ஸு. அதே தான் ருத்துராஜ் கைக்வாடும். 2 பேர்கிட்ட வந்து சாலிடாக 2 பேர்கிட்ட 1000 ரன்ஸ் வந்துடும் எப்படியும். அதை வச்ச பேட்டிங்கு அவங்கள்ட்ட சாலிடாக ரன்ஸ் வந்துடும். ப்ளஸ் ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸு, சிவம் டூபே, MS தோனி 5 பேரும் பால் அடிப்போம் தான் போவாங்க. சாம்சன் பேட்டிங் ஆடி அந்த மாதிரி தான் ஆடுவார். அதுவும் சாம்சன் வேறு டீம் இந்தியாவுக்கு வேறு 3 இன்டர்நேஷ்னல் T20 100s வேறு வச்சுருக்காரு. அதுவும் அந்த பொட்டை ஹைதராபாத் விக்கெட்டில் போய் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் அடித்தார் பாருங்கள். ஒரு அடி புளிர்னு வச்சார். பந்துக்கே வலிச்சிருக்கும் அந்த மாதிரி பொட்டை விக்கெட்டில். அதுவும் அந்த பொட்டை விக்கெட் வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து ட்ரை ஆக வச்சு அது நல்லா பால் நல்லா பேட்டுக்கு வர மாதிரி வச்சுருந்தாங்க. IPLக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேட்சுக்கு அதே விக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாம்சன் அந்த மாதிரி பேட்டரு ஏன் விட்டாங்கன்னு தெரில RR. ஸோ அது வந்து இப்போ CSK பேட்டிங். இப்போ சிஎஸ்கே பிரச்சனை வந்து ஜடேஜா போனதில் பிரச்சனை வந்து இந்த மாதிரி போலிங் தான். சேப்பாக்கில் நீங்கள் ஜெயிக்கணும்னா மினிமம் 10 to 12 hours ஸ்பின் போட்டே ஆகணும். 4 hours 100 போட்டுருவார். அப்புறம் நீங்கள் என்ன கேட்டால் ஸ்ரேயஸ் கோபாலை வந்து 4 hours தாராளமாக போட வைக்கலாம் சேப்பாக்கில். அவர் வேறு ஒரு IPL ஹேட்ரிக் வச்சுருக்காரு. சும்மா போலர்லாம் இல்லை, அவர் IPL ஹேட்ரிக் வச்சுருக்காரு. ப்ளஸ் ஒரு டொமஸ்டிக்கில் சூப்பராக போடுறாரு. இந்தமாதிரி மகாராஜா T20 லீகு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ரஞ்சி, விஜயா சார் எல்லாம் சூப்பராக போடுறாரு. ப்ளஸ் அவர் கொஞ்சம் பேட்டிங்கும் ஆடுவார், அவருக்கு பேட்டிங்கும் வரும். ஸோ என்னை கேட்டால் அவர் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் 8 overs ஆஃப் ஸ்பின் ஷார்ட்டடு. ஆனால் ஸ்ரேயஸ் கோபால் அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. எதுக்கும் அவங்க அப்படி யூஸ் பண்ணனா ஏன் ஸ்குவாடில் வச்சுருக்காங்கன்னு தெரில. ரீட்டைனும் பண்ணிட்டாங்க ஸ்ரேயஸ் கோபாலை. ஸோ அவங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ என்ன கேட்டால் அவரை இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு இருக்கவே இருக்குது. கலீல், கம்போஜ் அண்ட் எல்லிஸு 3 பேரையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸு. 10 overs ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங், 10 overs ஆஃப் ஸ்பின் போடணும். அவங்க இப்போ வெளில போய் ஆக்ஷனில் ஒரே பிளேயர் தான் வாங்கணும். இந்த மாதிரி ஜடேஜாக்கு பதில் டொமஸ்டிக் ஸ்பின்னர் யார் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் அதுக்கான பர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி லக்னோவிலேருந்து பிஷ்னாய் கூட நம்ம லக்னோ லிட்டரலாக அவுட் பீட் பண்ணிடலாம். பிஷ்னாயை வாங்கி போட்டுக்கலாம். பிஷ்னாய் சேப்பாக்கு விக்கெட்டில் சூப்பராக சூட்டும் அவருக்கு. அவர் வேறு அந்த லெக் ஸ்பின்னர் வேறு. ஸோ அவருக்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராகுல் சேஹர் கூட வாங்கலாம் ஃப்ரம் SRH. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎல்ல அந்த மாதிரி டிஎன்பிஎல் அப்புறம் மகாராஜா T20 லீகு, KCPL, MPL அந்த மாதிரி நிறைய லீக்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து கூட சூஸ் பண்ணலாம். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் ராமன் ஒரு இந்த மாதிரி அஜித் ராம கூட சூஸ் பண்ணலாம். அவர் தமிழ்நாடு ஸ்பின்னர் தான். அவர் அதே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். அவங்க அப்படி கூட போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இன்னும் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துஷார் ரஹேஜாவை கூட சூஸ் பண்ணலாம். துஷார் ரஹேஜாக்கெலாம் என்ன டிஎன்பிஎல் முடிச்சுட்டு அவர் ஐபிஎல் டீம் 8 ஐபிஎல் டீமுக்கு போயிருக்காரு ஸ்கவுட்டாக. போய் ட்ரைனிங் போயிருக்காரு 8 டீமுக்கு. ஸோ அவரையும் சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டீம் சூஸ் பண்ண பர்ஸ் இருக்குது. ஆனால் இதே பர்ஸ் வச்சுன்னா KKR வரான். CSK கிட்ட 43 crores கிட்ட இருக்குது. KKR கிட்ட 64 crores இருக்குது. KKR இந்த மாதிரி KKR வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரியாஸ்லையும் இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணாமல் வரான். 64 crores KKR வரான். ஸோ அவன்கிட்ட மட்டும் பார்த்துக்கணும். அவன் மட்டும் இந்த மாதிரி விஷ்ணாயி, ராகுல் சேர், அப்புறம் இந்த மாதிரி சிஎஸ்கேக்கு தேவையான பிளேயர்ஸ்க்கு பிட் போடாமல் இருந்தால் சிஎஸ்கே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற டீம்ஸ்க்குலாம் அவ்வளோ பர்ஸ் இல்லை. ப்ளஸ் அவங்களும் பிளேயர்ஸை வாங்கணும். ஸோ கேகேஆரும் சிஎஸ்கே ஒரே காம்படிட்டராக இருப்பாங்க ஆக்ஷனில். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி அப்ரோச்சில் போகலாம். இல்லைன்னா அவங்க ஜடேஜா பதில் வேறு ஏதாவது ஃபாரின் ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். அவங்க இந்த மாதிரியே பேசிக்கிறாங்க. அவங்க ஒன்று லிவிங்ஸ்டோன் இல்லைன்னா மேக்ஸ்வெலுக்கு ட்ரேட் பண்ணலான்னு போகிறாங்க. தயவு செஞ்சு வேண்டாம். மேக்ஸ்வெல் வேண்டாம், லிவிங்ஸ்டோனும் வேண்டாம். மேக்ஸ்வெல்னா இப்போ ஃபார்மும் இல்லை. ப்ளஸ் அவர் ஸ்பின் அவ்வளோவா ப்ளே பண்ண மாட்டார். அவர் வேணால் போடலாம், ஆஃப் ஸ்பின்னா போடலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் மேக்ஸ்வெல் பிளேயிங் லெவலில் சூஸ் பண்ணுவீங்களா? கொஷன் மார்க் தான். அவங்க அதுக்கு பதில் அதே ஸ்டார்ட்டுக்கு அவங்க துஷார் ரஹேஜா போட்டுடலாம். டொமஸ்டிக் பிளேயரு ப்ளஸ் வேறு இந்த மாதிரி ப்ளஸ் கொஞ்சம் சீப்பாகவும் வந்துடுவார்.
சீப்பாக வராரோ இல்லையோ நம்மள்கிட்ட காசு இருக்குது. ஸோ காசு போட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பிக் ஹிட்டருக்கு பிரச்சனையே இல்லை. நமக்கு தேவை ஸ்பின் போலிங் தான். நம்மள்கிட்ட இருக்கிற பாதி காசை போட்டு வந்து ஒன்று பிஷ்னாய் இல்லைன்னா ராகுல் சர்மா சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்ககிட்ட குவாலிட்டி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஷ்னாய், ஸ்ரேயஸ் கோபால், நூர் அகமத் கூட போடலாம். அவங்க அந்த மாதிரி கூட அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வச்சுன்னு போவாங்க. ஒன்று அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா அக்கீல் ஹுசைனை கூட சூஸ் பண்ணலாம். லைக் டு லைக் ஃபார் ஜடேஜா. அதே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதே மாதிரி ரப்புன்னு பவர் பிளேயில் போடுவார். ஆனால் அக்கீல் ஹுசைன் போல்ஸ் ஒன்லி இந்த பவர் பிளே. அதர் தான் அந்த பவர் பிளே அவர் வந்து போட முடியாது. ஸோ அதுதான் ஒரே பிரச்சனை ஃப்ரம் சூஸிங் அக்கீல் ஹுசைன். அதுக்கு பதிலாக ஒழுங்காக செஹர் இல்லைன்னா பிஷ்னாய் மாதிரி ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணிட்டு போகலாம். Thank you for watching and please let me know your review about the CSK's IPL 2026 squad in the comments. Thank you for watching. Please like, share and subscribe.